போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே, என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிற பிரியமானவர்களே, மறுபடியுமாக உங்களை இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், இம்மட்டும் அவர் நம்மை பாதுகாத்து நடத்தியிருக்கிறார். அவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் கூட நாம் ஆராதனையை ஜெபத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். அதனால தயவுசெய்து நீங்க இருக்கிற இடத்துல எல்லாரும் உங்க வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து முழு இருதயத்தோடு நாம் அவரை நோக்கி இந்த நாளில் சபைகள் திறக்கப்படலனாலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய தருணங்களை ஆண்டவர் நமக்கு இவ்விதமாக கொடுக்கிறதற்காக நம் ஆண்டவருக்கு நாம் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனால் தயவு செய்து இந்த நேரத்துல எல்லாரும் கூடி சேர்ந்து குடும்பமாக உட்கார்ந்து ஆலயத்தில் உட்கார்றதை போல நீங்கள் எல்லாரும் பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஆவியில் இணைந்தவர்களாக இந்த ஆராதனையில பங்கெடுப்போம். தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற மெய்யான ஜீவனுள்ள தேவனே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியின் நாளில இம்மட்டும் ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கை போல இருளான இந்த நாட்களிலே கூட நீர் எங்களோடு கூட வந்து எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை சுத்தியும் கொந்தளிப்பும் ஆண்டவரே பயங்கரமான ஆண்டவரே சூழ்நிலைகள் இருந்தாலும் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எங்க நாசியின் சுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை மட்டும் ஜீவனோடு வைத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேகர் அந்த தொற்றிலிருந்து குணமாயிருக்கிறாங்க.
அநேகர் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அநேகர் ஆண்டவரே அந்த படுக்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையின் நிலைமைகள் மாறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்துல ஒரு சில பேர் தன்னுடைய அன்பானவர்களை நேசித்த மக்களை இழந்திருக்கிறாங்க. ஆண்டவரே அப்பா அம்மா இழந்த பிள்ளைகள் இந்த ஆண்டவரே நாட்டில் இருக்கிறத நாங்க பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துல ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட குடும்பங்களையும் இந்த நேரத்துல நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் உங்களுடைய ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானையும் கொடுத்து நீர் நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். உங்களுடைய இனிய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அனுபவிக்க கிருபை தாரும். இந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல சந்திக்கிறதுல நான் மிகவும் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரங்களில் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாளும் நம்மளுக்கு பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிறார். நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் நமக்கு குறைவில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார். நம்ம எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவருக்கு. எத்தனையோ பேர் வியாதியால தவிச்சு கொண்டிருக்காங்க. எத்தனையோ பேருக்கு அந்த சுகம் கிடைக்காம ஏங்கி கொண்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆண்டவர் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொண்டு ஆண்டவர் இந்த நாள் அவர் நோக்கி துதிக்கிறதுக்கு இந்த ஓய்வு நாள நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கோடான கொண்டு நன்றிகள் சொல்லி இந்த ஆராதனையில் நம்ம ஆண்டவரை ஒரு சில பாடல்களை பாடி நாம் உயர்த்தி நாம் நன்றி சொல்வோம். இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது: தாயின் கருவில் உருவான நான் முதல் நம்மை பெயர் சொல்ல அழைத்தவர், என் எலும்புகள் உருவாகும் முன்னமே என் அவயங்கள் உருவாகும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர்தான். எரேமியாவிலும் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது: தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. நம்ம எத்தனையோ வாட்டி நடக்கிற சூழலை வச்சு பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதுவுமே நம்பிக்கையா இருக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் சங்கீதம் அப்படியாக சொல்லுகிறது: நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை அறிகிறேன், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீ அங்கேயும் இருக்கிறேன் என்று வசனம் இந்த வழியாக சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை விட்டு பிரியாமல், ஒரு நாள் நம்மை விட்டு விலகாமல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மை பத்திரமாக பாதுகாத்தார். நாம் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவர். உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தவரே. மாமா, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயங்கள் உருவாகும் முன்னமே பெயர் சொல்லி அழைத்தவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, அவயங்கள் உருவாகும்
நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி 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 நன்றி. மிக்க தந்ததாய் உண்டாகினே, சாயலின் அழகை எனக்கு தந்தே. மிக்க தந்ததாய் உண்டாகினே, சாயலின் அழகை எனக்கு தந்தே. ஆசிரியர் சுவாசத்தை எனக்கு தந்து என்னை சுகத்தோடு வாழச் செய்தீர். ஆசிரியர் சுவாசத்தை எனக்கு தந்து என்னை சுகத்தோடு வாழச் செய்தீர். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி 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 நன்றி. தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. என்னை உள்ளங்கையில் நீ வரைந்துள்ளி என்னை ஒருபோதும் மறக்க மாட்டீர். என்னை உள்ளங்கையில் நீ வரைந்துள்ளி என்னை ஒருபோதும் மறக்க மாட்டீர். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி 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 நன்றி. நீ என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நடந்தாலும் மறுத்தாலும் அறிகின்றவர். நீ என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நடந்தாலும் மறுத்தாலும் அறிகின்றவர். நாவிற்கு மறைவாக இங்கே போவே, சமூகத்தை விட்டு இங்கே ஓடுவே. நாவிற்கு மறைவாக இங்கே போவே, சமூகத்தை விட்டு இங்கே ஓடுவே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி 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 நன்றி. தாய் கருது உருவான நடுவர் என் சொல்லி அழைத்தவரே. தாய் கருது உருவான நடுவர் தெரிந்து கொண்டவரே. என் எலும்புகள் உருவாகும் முன்னரே தெரிந்து கொண்டவரே. என் அவைகள் உருவாகும் முன்னரே பெயர் சொல்லி அழைத்தவரே. எலும்புகள் உருவாகும் முன்னரே தெரிந்து கொண்டவரே. என் அவைகள் உருவாகும் முன்னரே பெயர் சொல்லி அழைத்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுயா, நன்றி 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 நன்றி. எவ்வளவு அர்த்தமுள்ள வரிகள் நாம் பாடுவோம். நம்மளை ஆராய்ந்து அறிகிற தேவன், நாம் நடந்தாலும் படுத்தாலும் அறிகிற தேவன். ஏசாயாவில் ஒரு வசனம் இப்படியாக சொல்கிறது,
பறந்து காக்கும் பட்சிகளைப் போல நம்மில் தேவன் ஆதரவாய் இருக்கிறார் என்று நம்மை நடக்க பழகினவர் அவர்தான். மனுஷருடைய அன்பு நம்மை விட்ட பொழுது அவர் தமது அன்பின் கயிற்றினால் நம்மை இழுத்துக்கொண்டார். ஓசியா 11:4 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷரை கட்டியிருக்கிற அன்பின் கயிற்றால் உன்னை இழுத்துக் கொண்டேன் என்று. நம்மளை நடக்க செய்தவர் அவர்தான், நம்மை நடக்க பழக்க செய்தவர் அவர்தான். நான் எப்படி வாழணும், அவர்தான் நமக்கு தகப்பனாகவும் ஒரு தாயாகவும் வாழ்வில் வந்தார். நம்மை பார்த்து சொல்கிறார், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் இன்னைக்கும் நம்மளை பார்த்து அந்த கேள்வியை கேட்கிறார். அவருடைய அன்பின் கயிற்று ஒரு நாள் மறுபடாது, மனுஷரால் அறுக்க முடியாது, எந்த ஒரு செய்கையாலையும் அதை அறுக்க முடியாது. ஏனால் அது ஆண்டவரின் அன்பின் கயிறு, அது மனுஷன் உண்டாக்கின கயிறு அல்ல, இது மனுஷன் போட்ட ஒரு வலை அல்ல, ஆண்டவர் நமக்காக செய்த கயிறு. அந்த கயிற்றால் நம்மை இழுத்துக்கொண்டார், அனாதி சிநேகத்தால் நம்மை நேசித்தார், காரியத்தினால் நம்மை இழுத்துக்கொண்டார். இந்த பாடலும் அப்படியாக சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிற்றால் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்று. இந்த பாடல் உணர்ந்தவர்களாக கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி கொடுப்பேன், எப்படி ஒப்பு கொடுப்பேன். நாம் நல்லவன் என்று யாராலும் நிரூபிக்க முடியாது. ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு யாரும் நல்லவன் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் நாம் பாவைகள் என்று தெரிந்தும் ஆண்டவர் நம்மளை அவரது அன்பின் கயிற்றால் எடுத்துக்கொண்டார். இந்த பாடலும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து பாடுவோம். என்னை அன்பின் கயிற்றால் இழுத்த தெய்வமே உனக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லுவோம். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுத்தேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுத்தேன். கரத்தட்டி எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுத்தேன். மனுஷரை கட்டியிருக்கும் அன்பே ஆண்டவரே, அன்பே கைவிடுவதால் என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டியிருக்கும் அன்பே ஆண்டவரே, அன்பே கைவிடுவதால் என்னை இழுத்து கொண்டவரே. உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுத்தேன். உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுத்தேன். உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுத்தேன். தாயின் போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தாயின் போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தகப்பனை போல சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல சுமந்து செல்பவரே. மனுஷர் அன்பே ஆண்டவரே, அன்பே கைவிடுவதால் என்னை இழுத்து கொண்டவரே.
மனுஷரை கட்டிட்டு அன்பே ஆண்டவரே அன்பே கைவிடவா என்னை இழுத்து கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போனேனை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போனேனை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே அன்பே ஆண்டவரே அன்பே கைவிடவா என்னை இழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டிட்டு அன்பே ஆண்டவரே அன்பே கைவிடவா என்னை இழுத்து கொண்டவரே செல்ல பிள்ளையா உடமையில் இருக்கின்றேன் என்னை பிரித்திட முடியாது செல்லையா உடமையில் இருக்கின்றேன் எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது மனுஷரை கட்டிட்டு அன்பே ஆண்டவரே அன்பே கைவிடவா என்னை இழுத்து கொண்டவரே மனுஷரை கட்டிட்டு அன்பே ஆண்டவரே அன்பே கைவிடவா என்னை இழுத்து கொண்டவரே தாயினே தாயினே கைவிடுவே இஸ்ரவேலே என்னை கருவு கொடுத்தே இஸ்ராயேலே என்னை கைவிடுவே இஸ்ரவேலே என்னை கருவு கொடுத்தே இஸ்ராயேலே என்னை கைவிடுவே இஸ்ரவேலே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. இந்த சனத்தை மாத்திரம் கடைசியாக பாடுவோமா? உணர்ந்து அர்ப்பணித்து சொல்வோம். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேல் உன்னை எப்படி கொடுப்பேன், ஒப்பு கொடுப்பேன். ஒரு காலத்தில் துரோகியும் பாவியமாக வாழ்ந்த நம்மை தேவன் பிரித்தெடுத்து நல்லவனாக்கி நம்மை சேர்த்து கொண்டார். நாம் பாடுமனமாக அவரை விட்டு தூரம் போனோம், விலகி போனோம், அவருடைய கிருபையை அற்பமாக எண்ணினோம். ஆனால் அப்படி இருந்தும் ஆண்டவர் அவருடைய தயவை ஒரு நாளும் நம் வாழ்விலிருந்து விலக்காமல் நம்மளை நல்லவனாக்கி திரும்பமாக அவருடைய செல்ல பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு மகனாக ஒரு மகளாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார். நாம் மறிக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவர் நமக்காக மரித்தார். நாம் பாவிகள் என்று நிற்க வேண்டிய இடத்தில் ஆண்டவர் நமக்காக பாவியாக நின்றார். நமக்காக அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினார். இத்தனை அதற்காக நம்மளை நல்லவனாக்குறதுக்காகவும் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் தான். அவர் நாம் பிரதிக்கிரை ஒன்றும் செய்ததில்லை. அவர் நமக்காக மறிப்பதற்கு நாம் ஒன்றும் பெரிய காரியங்களோ இல்லை பெரிய ஆளுகளோ நம்ம கிடையாது, நம்ம பெரிய பாக்கியவான்களும் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் தகுதியில்லாத நமக்காக ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த சனத்தை நாம் பாடி ஆண்டவர்கிட்ட பாடி அர்ப்பணித்து சொல்லுவோமா? உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவர் நீ ஒருவர் தான் ஆண்டவரே, நீ ஒருவர் மாத்திரம்தான்.
உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே சோமா. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. இஸ்ராயேலே உன்னை கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை பறிந்து கொடுத்தேன். இஸ்ராயேலே உன்னை கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை பறிந்து கொடுத்தேன். இஸ்ராயேலே உன்னை கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை பறிந்து கொடுத்தேன். என்னை இழுத்து கொண்டவரே. பள்ளத்தின் நடுவில் இருந்த ஆண்டவரே, பாதாள குழியில் கிடந்தேன், எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி தவித்துக் கொண்டிருந்தேன் ஆண்டவரே. எனக்காக நீங்க வந்தீங்க, என் கரம் பிடித்து பாவம் எனும் படுகொலியில் இருந்து என்னை தூக்கி விட்டீங்க ஆண்டவரே. எனக்கு யார் உண்டு, எனக்கு உதவி செய்வார் யார் உண்டு என்ற தவித்த நேரத்துல நீர் உடைய கரத்தை நீட்டினீர், என்னை நடத்தினீர் ஆண்டவரே. ஒரு கோயவனை போல என்னை உடைத்து உருவாக்கினீர், சிக்ஷித்து சீர்படுத்தினீர் ஆண்டவரே. அத்தனையும் என்னோட நன்மைக்காக. இந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிரியமானவர்களே, நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் உடைக்கின்றது, சிக்ஷிக்கின்றது. ஆனால் அது எல்லாமே அவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது என்று நாம் மறக்க வேண்டாம். அவருடைய பாதுகாப்பு நம் வாழ்வில் இருக்கிறது என்று நாம் ஒரு நாளும் மறக்க வேண்டாம். மரணத்தின் விளிம்பில் இருந்த பொழுது நம் அச்சம் நம்மளை விட அதிகமாக இருந்த போது அவருடைய கிருபை நம்மளை தாங்கினது, அவருடைய தயவு நம்மை நடத்தியது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கஷ்டமான நேரத்துல நம்மளோடு இருந்து நம்மளை தேற்றினார். ஒரு தேற்றவாளனாக நம் வாழ்வில் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறார். நமக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் நாம் வாழ்வில் விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் அவருடைய சித்தத்திற்கென்று நம்மை பிரிக்காமல், அவருடைய திட்டத்திற்கென்று நம்மளை எடுக்காமல், தினந்தோறும் அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறாமல் நம்மளை நடத்தினார், நம்மளை பாதுகாத்தார். இந்த பாதிய நேரத்திலும், இந்த பொல்லாப்பான காலத்திலும் ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு காண்பித்தார். எனக்கு யார் உண்டு என்ற கலங்கின நேரத்தில் நமது கரம் என்னை நடத்தியது ஆண்டவரே. பள்ளத்தின் நடுவில் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில்லா நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில்லா நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை
உருவாக்கினே சிற்றித்தே சீர்படுத்தினே புலவித்தே புதிதாக்கினே திருத்தே பிரியாதிருந்தே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே உருவாக்கினே சுற்றி ஸ்ரீப்படுத்தினே புலவித்தே புதிதாக்கினே திருத்தே பிரியாதிருந்தே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பாதாள குழியில் நான் கிடந்தேன் பாவத்தின் பாரத்தை சுமந்தேன் இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன் மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன் பாதாள குழியில் நான் கிடந்தேன் பாவத்தின் பாரத்தை சுமந்தேன் இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன் உருவாக்கினே சிற்றித்தே சீர்படுத்தினே புலவித்தே புதிதாக்கினே திருத்தே பிரியாதிருந்தே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்திலும் கரம் என்னை நடத்தியதே அன்பானவர்களே, இந்த காலங்களிலும் நீங்க அப்படி நினைக்கிறீர்களா? எனக்கு யாருமே இல்லை, என்னுடைய கஷ்டத்துல எனக்கு உதவுவார் யாருமே இல்லை, என்னுடைய அப்பா அம்மா எனக்கு உதவி செய்யறதில்லை, என்னுடைய சொந்த பந்தங்கள் எனக்கு கை கொடுக்கறது இல்லை, என்னோட கஷ்டமான நேரத்துல என்னோட நண்பர்களும் எனக்கு நெருங்கியான நண்பர்களும் விட்டு விலகிட்டாங்க, அவர்களும் உதவி செய்வார்கள் அப்படி நீங்க குழம்பு கொண்டு இருக்கிறீங்களா? வருத்தத்தோட இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இந்த பாடல் மூலம் ஆண்டவர் நமக்கு ஒரு சத்தியத்தை உணர்த்தினார். உனக்கு யாரும் இல்லாத இடத்திலும் உனக்காக நான் இருப்பேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு இந்த காலவெளியில் ஆண்டவர் நமக்கு என்று சொல்கிறார். பாவத்தின் பாரத்தை ஒரு நாள் நாம் சுமந்து கொண்டு திரிந்து கொண்டு இருந்தோம். அது எப்படி இறக்கிறது, எனக்கு எப்ப அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் சொல்லி ஏங்கிட்டு இருக்கோம். அந்த பாவத்தின் பாரத்தை இறக்கி வைக்கிறதற்கு ஆண்டவருடைய கிருபை நம்மை மாத்திரம் நடத்தி வைக்கிறது. அவருடைய அன்பு இம்மட்டும் நம்மளை தாங்கி நிற்கிறது. எவ்வளவு அன்பான ஆண்டவர், எவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர். நம் 1000 வாட்டி தவறு செய்தாலும் 1000 வாட்டி மன்னிக்கிற ஆண்டவர் ஒருவர் தான். கணக்கே இல்லாமல் நம்மளை நேசிக்கிறார், அளவே இல்லாமல் நம்மளை நேசிக்கிறது அவர் ஒருவர் தான். அப்பேற்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு காலையில் சொல்கிறார், கலங்கி நிற்கும் மகளே, கலங்கி நிற்கும் மகனே, உனக்கு நான் இருக்கிறேன், உனக்கு நான் உதவி செய்வேன். பள்ளத்தின் நடுவே நீ கடந்தாலும் பாதாளத்தின் நடுவே நீ இருந்தாலும்
நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். நான் உன்னோடு இருப்பேன். உன்னோடு இருந்து நடக்கிற சூழலை எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். ஏனென்றால் அவர் நிறைவான ஆவியானவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேற்றரவாளர். அவர் வரும்பொழுது நம் வாழ்வின் சூழ்நிலைகள் மாறும், நம் வாழ்வின் கஷ்டங்கள் மாறும், நம் வாழ்வின் இயக்கங்கள் அனைத்தும் மாறி போகும். அந்த நிறைவானவர் வரும்போது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். அந்த நிறைவானவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில வரும்படியாக ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நிறைவான ஆவியானவரே, உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்க வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசனத்தை நாடி நாங்க வந்திருக்கிறோம். தேவனே, உங்களுடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில எங்களுக்கு நீங்க அனுப்பும் ஆண்டவரே. வனாந்திரம் வயவெளியாகும், பாழானது பயிர் நிலமாகும். உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தேவனே. அசாத்தியமும் உம்மால் சாத்தியமாகும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் என் வாழ்வில் வாரும். என் குறைவைகள் எல்லாவற்றையும் நீக்கி பரிபூர்ணமான நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. தலைகளை தாழ்த்தி இந்த பாடல் நாம் பாடுவோம். அந்த நிறைவான ஆவியானவரை இந்த காலங்களில் நாம் வரவேற்போம். நம் வாழ்வில் வனாந்தரமும் வறட்சியுமா இருந்த காலத்துல அவர் செய்ய முடியாத அதிசயங்கள் நம் வாழ்வில் நிறைய செய்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக நினைப்போம். அந்த பரிசுத்த ஆவியானவர் செய்த நன்மைகளை நம்ம இந்த பாடலை பாடுவோம். இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். அந்த நிறைவான ஆவியானவர் நம்மளை நிறைக்க வேண்டும். இந்த காலை வேளையில நம்மளுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு விசை ஓய வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு விசை நம்ம விட்டு அகன்று போக வேண்டும். அதற்கு அந்த நிறைவான ஆவியானவரை நாம் வரவேற்போம். வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே. வயல்வெளியாகுமே பாழானது பயிர் நிலமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே.
முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீரும் பலனாய் மாறுமே. சுரவீனம் சுரமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுரவீனம் சுரமாய் மாறுமே. சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் மாறுமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே ஆமாண்டவரே, நம்ம பாராளுமன்றமாக எங்கள் பலவீனங்கள் எல்லாம் சுகமாய் மாறட்டும். இந்த காலவேளையிலும் உம்மை நோக்கி செபிக்கிற ஒவ்வொருத்தரையும் நினைக்கிறோம் தேவனே. நீர் யெகோவா ராஃபா, சுகம் அளிக்கும் தேவன். எத்தனை பேர் இந்த உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் நான் ஜெபத்துல நினைக்கிறேன் தேவனே. நீர் அவர் மத்தியில வாரும். நீர் முதல் சுகத்தை கட்டிடம் ஆண்டவரே. எங்களுக்கு கிடைத்த இந்த சுக ஜீவியம் உண்மை அறியாத மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். உயிருக்கு போராடுகிற மக்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுடைய சத்தியம் உலகம் முழுக்க பரவ வேண்டும் ஆண்டவரே. இறைவான ஆவியானவர் இந்த உலகத்தை நினைக்க வேண்டுமாக நம் ஜெபத்தில் நினைப்போமாக. வேதபாடம் யூதாயதன நிருபம் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்போதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். நாம் செய்தி முன்பாக மழகான கண்கள் என்னை கண்டலால் என்ற பாடலை பாடுவோம். முடிந்து போன நம் வாழ்க்கையும் ஆண்டவர் மீண்டும் துவைக்க வைத்தவர். அவருடைய காரணத்தினால் நம்மை இழுத்து கொண்டவர். இந்த பாடலை நாம்
சேர்ந்து பாடுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாவே புரிந்ததென்று நினைத்த நான் புரிவாகின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாவே புரிந்ததென்று நினைத்த நான் புரிவாகின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே புரிந்ததென்று நினைத்த நான் புரிவாகின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே புரிந்ததென்று நினைத்த நான் புரிவாகின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே புரிந்ததென்று நினைத்த நான் புரிவாகின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே புரிந்ததென்று நினைத்த நான் புரிவாகின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே புரிந்ததென்று நினைத்த நான் புரிவாகின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே புரிந்ததென்று நினைத்த நான் புரிவாகின்றேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கண்கள் எங்களை கண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை தூக்கி எறிந்தாலும், எங்களை வேண்டாம் என்று தள்ளினாலும், ஆண்டவரே நீர் எங்களை ஒருபொழுதும் தள்ளாதபடி உம்முடைய அன்பினாலே நீர் எங்களை இழுத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று தீர்க்கதரிசன இடத்துல சொல்ல தேவன் இந்த நாள் வரைக்கும் நீர் எங்களை கைவிடாதபடி, எங்களை விட்டு விலகாதபடி, ஆண்டவரே இந்த நாள் வரையும் இந்த நிமிடம் வரையும் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொண்ட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எத்தனை உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே. Great is thy faithfulness. ஆண்டவரே, நீர் மகா உன்னதமான மகா உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறதற்காக நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த வேளையில நன்றியோடு நாங்கள் நிறைந்த உடைய சமூகத்துல வருகிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி. இப்பொழுதும் நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, உடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற காதுகளை செவிகளை நீர் எங்களுக்கு தாரும்.
எங்களுடைய கண்களை நீர் திறந்தருளும், எங்க மன கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. உடைய வேதத்தின் ரகசியங்களை பார்க்கவும் ஆண்டவரே, அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் எங்களுடைய கண்களை நீர் திறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவன் மறுபடியுமாக உங்களுக்கு அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்காக, தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு வழுவாமல் காப்பார். Is able to keep you from falling. ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழுவாமல் காக்கிறவராக இருக்கிறார். அதற்கு ஆதாரமாகத்தான் நாம் யூதாவுக்கு எழுதின நிருபம் அந்த அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்துல 20வது வசனத்திலிருந்து அந்த 5 வசனங்களை நாம் வேத பாடமாக வாசித்ததை கேட்டோம். அதுல 20வது வசனத்துல இப்படியாக சொல்லப்படுகிறது: நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. யூதா இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் எப்படியாக இதை எழுதினார் என்பதை சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தில் பார்ப்போம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதா சொல்லுகிறார். யூதா யாக்கோபுடைய சகோதரன், இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரனாய் இருக்கிறார். அந்த யூதா இந்த நிருபத்தை எழுதும் நாட்களிலே அதிகமாக கள்ள உபதேசங்கள், ஃபால்ஸ் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் டீச்சிங் அதிகமாக பரவி கொண்டு மக்களை அநேகரை வஞ்சிக்கிற அப்படிப்பட்ட நாட்களை குறித்து எச்சரிக்கிறபடியாக அந்த விசுவாசத்தை குறித்து அவர் மிகவும் தைரியமாக நாம் போராடி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த காரியங்களை குறித்து இந்த நிருபத்திலே அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அதை அவர் முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார்: நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை அவரே துவக்கினார். விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரே என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினது தேவன் தாமே. அவர் ஒருவரே அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில துவக்கினதுனாலதான் இன்றைக்கு இயேசுங்கிற நாமத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை தான் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அந்த வசனம், அதை நாம் பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த வசனத்திலே தேவன் இவ்விதமாக சொல்லுகிறார்: நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். அப்படி அவருடைய மந்தைக்குள்ளே சேர்க்கப்பட்டவர்கள் தான்
நீங்களும் நானும். அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் இப்படியாக சொல்கிறார், நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், நாம் பலவீனராயிருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். அன்பானவரே, நாம் பாவிகளாய் இருக்கும் போது அவர் நம்மை தேடி வந்தார், அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாளும் நம்முடைய நிலைமையை பார்த்து நம்மை தள்ளிவிடாத தேவன். நம்மை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வசனத்தில் அவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் 15ஆம் வசனம் யோவான் 10:15, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை அறியும்படியாக நமக்கு அந்த விசுவாசத்தையும் துவக்கினார். அப்படி அது மாத்திரமல்ல, அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்ததுனால விசுவாசம் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில துவக்கப்பட்டது. அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில, விசுவாசத்தின் அஸ்திவாரமாக கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இது ஏதோ நாமே உருவாக்குனது அல்ல, இது நாம் பெற்றுக்கொண்டது, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது, நாமவே இது உருவாக்குனது அல்ல. இந்த விசுவாசம் என்கிறது தேவன் நம்முடைய இருதயத்துல அவர் துவக்கினது. விசுவாசம் என்கிறது முதலாவதாக இயேசுவினிடத்திலிருந்து அப்போஸ்தலருக்கு வந்தது, அப்போஸ்தலரிடத்திலிருந்து சபைக்கு வந்தது, சபையிலிருந்து இன்றைக்கு நமக்கு அந்த விசுவாசம் கிடைத்திருக்கிறது, அதை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் விசுவாசம் என்கிறது ஏதோ நாம சுயமாக சம்பாதித்தது கிடையாது, அது நம்முடைய சொந்த அபிப்பிராயம் கிடையாது, ஒரு தனி மனிதனுடைய அபிப்பிராயமோ ஆசையோ வாஞ்சையோ கிடையாது. இது தேவனாலே வெளிப்படுத்தப்பட்ட காரியம். இந்த விசுவாசம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில துவக்கப்பட்டிருக்கிறதோ அது தேவ வெளிப்பாடாகவே இருக்கிறது. அதற்கு அடையாளமாக நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்த்திருக்கிறோம். வேதத்துல 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய வியாதி நிமித்தம் இயேசுவை தேடி வருகிறாள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்ததுனாலே இயேசுவை காண முடியாமல் இருந்தவள், பலவீனத்துல இருந்ததுனாலே அந்த கூட்டத்துக்கு நடுவே போக முடியாதவளா இருந்ததுனாலே அவளுக்கு ஒரு எண்ணம் வந்தது, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டுவிட்டால் நான் சுகமாய் விடுவேன். அன்பானவர்களே, இது எந்த பைபிள்ல போட்டிருக்கு? எந்த வேத நிபுணர்கள் அந்த ஸ்திரீக்கு சொல்லி கொடுத்தாங்க அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நீ சுகமாவா என்று? யாரும் சொல்லி கொடுக்கல. இது வெளிப்பாடாய் வந்தது. அந்த ஸ்திரீக்கு அது வெளிப்பாடாய் கிடந்தது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது விசுவாசத்தோடு தொட்டாள். அத்தனை பேர் அவரை நெருக்கின பொழுது இயேசு சொன்னார், யாரோ என்னை தொட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் கூட இருந்த சீஷர்லாம் கேக்குறாங்க, என்ன ஆண்டவரே இவ்வளவு பேர் நெருக்கிட்டு இருக்காங்க, யார் என்னை தொட்டதுன்னு கேக்குறீங்களே? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போயிருக்கிறது. விசுவாசத்தோடு அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதுனாலே அன்றைக்கு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த காரியத்தை செய்யும்படியாக அந்த ஸ்திரீக்கு யார் சொல்லி கொடுத்தது? இட்ஸ் a revelation. அவளுக்காக கிடைத்த ஒரு வெளிப்பாடு, தேவன் அவளுக்குள்ளாக கொடுத்த வெளிப்பாடு. 100க்கு அதிபதி வருகிறான், தன்னுடைய வேலைக்காரனுடைய சுகத்துக்காக வருகிறான். இயேசு அதை கேள்விப்பட்ட போது நான் வந்து அவனை சுகமாக்குறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீங்க வர வேண்டாம், நீங்க வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, என் வீடு தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை, நீங்க இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். அன்பானவர்களே, அந்த 100க்கு அதிபதி எந்த பைபிள் காலேஜ்ல படிச்சான்? எத்தனை போதனை கேட்டிருக்கிறான்? எத்தனை மெசேஜ் கேட்டிருக்கான்? கேட்டது கிடையாது. கேள்வியில அவனுக்காக தேவன் வெளிப்பாடை கொடுத்ததுனால அவனுக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரிந்தது, இந்த இயேசு கிறிஸ்து அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிற வெளிப்பாடு அவனுக்கு கிடைச்சதுனால அந்த விசுவாசத்தோடு சொல்கிறார், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர வேண்டாம், நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமா. இந்த காரியங்கள் எல்லாம் ஏதோ படிச்சதுனால, வேதத்தை வாசிச்சதுனால கிடைச்சதில்ல, தேவ வெளிப்பாடு.
அன்பானவர்களே, அந்த வெளிப்பாடுதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் விசுவாசிகள் என்கிற கூட்டத்தில் சேர்த்திருக்கிறது. அந்த வெளிப்பாடுதான், அந்த மகிமையின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக வைத்திருக்கிறது. அதனால அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் போராட வேண்டி இருக்கிறது என்று யூதா அந்த நிருபத்தில் எழுதுகிறார். இப்படிப்பட்ட காலங்கள் மிகவும் அபாயமான காலங்கள். வீட்டிலேயே முடங்கி இருக்கிறதுனால, வார்த்தைகள் நமக்கு இல்லாததுனால, சபை மூடப்பட்டிருக்கிறதுனால இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் குளிர்ந்து போகக்கூடிய ஒரு அபாயம் உண்டு. வீட்டிலேயே இருக்கிறதுனால நிறைய நேரம் நம்ம கேட்கறது என்ன, நியூஸ்ல பாக்குறது என்ன, எல்லாரும் எந்த நேரமும் மொபைல் போன்லயே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இன்னைக்கு அந்த காரியம் அநேகருடைய மனதை ஆட்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படியாக நிறைய ஆபத்துகள் இருக்குது. விண்டோஸ், ஜன்னல் வழியா இன்னைக்கு சத்துரு நம்முடைய இருதயத்துக்குள்ளே, நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே, நம்முடைய சிந்தனைக்குள்ளே ஈஸியா உள்ள நுழையிறதுக்கு இன்னைக்கு அனுகூலமான காரியங்கள் பிசாசுக்கு எவ்வளவோ காரியங்களை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கு இது ஒரு ஆபத்தான காலம். ஆனால் அப்படிப்பட்ட காலத்துல தான் நாம் ஜெயம் கொள்ளும்படியாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நாம் விசுவாசத்தோடு தைரியமாய் அதை காத்துக் கொள்வதற்கு போராட வேண்டும் என்று யூதா நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது ஒரு சாதாரண வெளிப்பாடு அல்ல, அது பரலோகத்திலிருந்து வந்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு சாதாரணமானது அல்ல, அது உங்களையும் என்னையும் வாழ வைக்க போகிற வெளிப்பாடு, உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? இயேசு எனக்காய் மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் என்கிற விசுவாசம், நம்பிக்கை. அந்த விசுவாசத்தின் மேலதான் நீங்களும் நானும் உறுதியாய் கட்டப்பட வேண்டும் என்று யூதா சொல்கிறார். இன்னும் அழகாக ஒரு படி மேலே போய், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், யூதா சொல்கிறார், உங்களுக்கு கொடுக்கப்பட்டது சாதாரணமானது அல்ல, மகா பரிசுத்தமானது. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, இந்த விசுவாசத்தின் மேல நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல இவ்விதமாக பவுல் சொல்கிறதை நாம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்களும் நானும் எதன் மேல கட்டப்பட்டு வந்திருக்கிறோம்? 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக நீங்களும் நானும் கட்டப்பட்டு வருகிறோம். தேவன் அப்படிப்பட்ட அஸ்திவாரமாகிய கிறிஸ்து என்னும் மூலைக்கல்லாகிய அப்படிப்பட்ட அஸ்திவாரத்தின் மேலேதான் நீங்களும் நானும் கட்டப்பட்டு வருகிறோம். அந்த அஸ்திவாரம் உறுதியானது, அந்த அஸ்திவாரம் மிகவும் பலமானது, அந்த அஸ்திவாரமும் மிக பரிசுத்தமானது. அதனாலதான் யூதா சொல்கிறார், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு. இரண்டாவதாக யூதா என்ன சொல்கிறார்? அதே அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இரண்டாவது, pray in the Holy Ghost. ஜெபத்திலே நாம் ஆவியானவருடைய துணையோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று யூதா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்.
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார். நாம் ஜெபத்திலே வழிநடத்தப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் எதற்கு செல்ல வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் தாமே நம்மை நடத்துவார். அப்படி ஆவியோடு நிரம்பி ஜெபிக்கும்படியாக யூதா கேட்டுக்கொள்கிறார். மூன்றாவதாக, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். 21ஆம் வசனம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். மூன்றாவதாக, தேவனுடைய அன்பிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அன்பு நம்முடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், உலகத்துல கூட அன்பான காரியங்கள் இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்யப்படுகிறத பார்க்கிறோம். சாப்பாடு இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் தங்களுக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து செலவு பண்ணி அநேகருக்கு உதவி செய்கிறத பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அதை காட்டிலும் மேலானது. அந்த அன்பில் கயிற்றினாலே நம்மை இழுத்து கொண்டவர், அந்த அன்பிலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக் கொள்வது மாத்திரமல்ல, அவருடைய இரக்கத்தை, நான்காவதாக அவருடைய இரக்கத்தை பெறும்படியாக அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும்படியாக சொல்லுகிறார். ஐந்தாவதாக 23ஆம் வசனம், மாம்சத்தால் 22ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து, ரெஸ்கியூ தி பெரிஷிங், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நீங்களும் நானும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்று யூதா இங்கே சொல்கிறார். இந்த 5 காரியங்களை யூதா இங்கே செய்யும்படியாக சொல்கிறார். முதலாவது, நீங்களும் நானும் அந்த பரிசுத்தமான மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய அன்பிலே நடக்க வேண்டும். அவருடைய இரக்கத்துக்காக காத்திருக்க வேண்டும். ஆத்துமாக்களை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிற இந்த 5 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று யூதா இங்கே சொல்கிறார். அப்படி இந்த 5 காரியங்களை நாம் செய்யும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் அது அளவில்லாதது. பாருங்க, 24ஆம் வசனம் நம்முடைய செய்தியினுடைய கருப்பொருள் அதுதான். 24ஆம் வசனம், வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். வழுவாதபடி உங்களை காக்குவதற்கு, உங்களை மகிமையுள்ள அவருடைய சன்னிதானத்திலே உங்களையும் என்னையும் மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், குற்றம் சாட்டப்பட முடியாதவர்களாய் நிறுத்துவதற்கு அவர் உண்மையும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த காரியம் நடக்கணும்னா இந்த 5 காரியத்துல நான் உறுதியா இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும். முதல்ல சொன்ன அந்த 5 விஷயங்கள்ல நாம் உறுதியா இருப்போமானால், தேவ வசனத்துல நம்மை காத்துக்கொண்டு, விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டு, பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணி, தேவ அன்பிலே நடந்து, இரக்கத்தை பெற காத்திருந்து, அழுது போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் பிரயாசப்பட்டு வாழ்வோமானால் நம்மை வழுவாதபடி அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய சந்நிதியிலே, அவருடைய பிரசன்னத்துல நம்மை மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய் நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் இத்தனை பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் போதுமானவரா இருக்கிறார். வழுவாமல் நம்மை காப்பார். இதை செய்யும் போது நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கு என்பதை இந்த நாளில நாம் தியானிக்க போகிறோம். இந்த 5 காரியங்களில் நாம் கவனமா இருப்போமானால், இந்த 5 காரியங்களை நாம் கருத்தாய் இருப்போமானால், நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முதலாவதாக, he is able to establish us, நம்மை அவர் ஸ்திரப்படுத்துவார். நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு, பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணி, தேவனுடைய அன்பிலே காத்திருந்து நடந்து அவருடைய இரக்கத்தை பெறும்பொழுது
ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பொழுது நம்முடைய அஸ்திபாரத்தை நம்மை நடைகளை அவர் ஸ்திரப்படுத்துவார். ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரத்துல பவுலிதமாக சொல்லுகிறார். ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல பவுல் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். 25ஆம் வசனம், ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளிரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அவர் ஸ்திரப்படுத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த சுவிசேஷம், இந்த தேவ வசனம் நம்மை ஸ்திரப்படுத்தும். இந்த உலக வாழ்க்கையில மாத்திரமல்ல, இம்மையில மாத்திரமல்ல, மறுமையிலும் அதை நம்மை பிரவேசிப்பதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக இந்த வேத வசனம் மாற்றும். இந்த சுவிசேஷம் நம்மை மாற்றும். அந்த சுவிசேஷத்துல நாம் ஸ்திரப்படும்படியாக தேவன் நம்மை ஸ்திரப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். இது தேவன் தரக்கூடிய அந்த 5 காரியங்களை செய்யும் போது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது, he is able to help us. அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். வேத வசனங்கள்ல எத்தனை சந்தோஷமான காரியங்கள், எத்தனை ஆச்சரியமான காரியங்கள் இருக்குது. வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத, நம்முடைய மூளைக்கு எட்டாத அதிசயமான காரியங்களை தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நான் அதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோமானால் அங்கே 18ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. எபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே. இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு கஷ்டம் வந்த உடனே, ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரு, ஏன் என்னை இப்படி அவர் பாடுகளுக்கு உட்படுத்துறாரு, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அன்பானவர்களே, இல்ல, நீங்களும் நானும் நடந்த பாதையில தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு நடந்தார். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்காகிய உங்களுக்கும் எனக்கும், சோதிக்கப்படுகிறவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் மாத்திரம் அந்த விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேலே உங்களை உறுதியாய் காத்துக் கொள்வீர்களானால், பரிசுத்த ஆவியிலே நடப்பீர்களானால், அன்பிலே நடப்பீர்களானால், தேவனுடைய இரக்கத்துக்காக காத்திருப்பீர்களானால், ஆத்ம ஆதாயம் செய்வீர்களானால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய சோதனையில அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவரும் ஒரு நாள்ல சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டதனால சோதனை என்றால் என்ன என்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். மாம்சத்தில் பிறந்த கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்களை அறிந்திருக்கிறார். உன்னுடைய என்னுடைய பலவீனங்களை அவர் அறிந்ததினாலே, குறைவுகளை அவர் அறிந்ததினாலே நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக, he is able to keep you in perfect peace. அவர் நம்மை நிறைவான சமாதானத்தினாலே, பரிபூர்ணமான சமாதானத்தினாலே நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தீர்க்கதரிசி அங்கே தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:3ஆம் வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடியால், உம்மையே எல்லா சூழலிலும் நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இயேசு கிறிஸ்து சொன்னார்,
என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், உலகம் தரக்கூடியதாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுத்து விட்டு சொல்கிறேன், விட்டு சொல்கிறேன் என்று சொன்னார். அந்த தேவன் தருகிற சமாதானம் அது பூரணமானது. இந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால், இந்த பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வழிநடத்தப்படும்படியாக உங்களை ஒப்பு கொடுப்பீரானால், தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆண்டு கொள்ளும். நம்ம சுத்தி எத்தனை புயல் அடிச்சாலும், எத்தனை கொந்தளிப்பு இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் மத்தியில நாம் வாழ்ந்தாலும், தேவனுடைய சமாதானம், பரிசுத்த ஆவியினாலே உண்டாகக்கூடிய அந்த சமாதானம் நம்மை நிரப்பும். வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா கூட இல்லைங்க, பரவாயில்லைங்க, என்னுடைய இருதயம் சமாதானத்தினால நிரம்பி இருக்கும். தேவ சமாதானம் என்னை நிரப்பும். நான் பட்டினியா இருந்தாலும், நான் குறைவா இருந்தாலும், நான் நிறைவா இருந்தாலும், எந்த சூழலில் இருந்தாலும் தேவ பரிபூர்ணமான சமாதானம் என்னை ஆட்கொள்ளும். ஏன்னா நான் அவரையே நம்பி இருக்கிறதுனால, அவரையே பற்றி கொண்டிருக்கிறதுனால என்னை அவர் பூரண சமாதானத்தோட காத்துக் கொள்வார். நான்காவதாக, He is able to do exceedingly, நான் கேட்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அங்கே பவுல் விதமாக சொல்லுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அன்பானவர்களே, நம்மை நாம் கேட்கிற காரியத்தை விட, நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை விட, நாம நினைக்கிற காரியத்தை விட மிக அதிகமாக நமக்கு தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். எப்போ? இந்த விசுவாசத்துல நாம் உறுதியா இருக்கும் போது, பரிசுத்த ஆவியினால நிரம்பினவர்களாக நாம் நடக்கும் பொழுது, தேவனுடைய அன்பிலே நம்மை காத்துக் கொள்ளும் பொழுது, மக்களை இறந்து கொண்டிருக்கிற அநேக ஆத்துமாக்களை நாம் தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்தும்படியான அந்த பணியில் இருக்கும் பொழுது, நாம நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவராக. அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் அப்படியே செய்ய வல்லவராக. மனோர்ல இந்த உலகத்துல இதை விட வேற என்ன நம்ம சம்பாதிக்க முடியும்? இதை விட நம்ம என்ன தேவனிடத்துல கேட்க முடியும்? எனக்கு நான் கேட்கிறத விட எனக்கு அதிகமாக கொடுக்கிற தேவன், நான் செய்கிறதை காட்டிலும் எனக்கு அதிகமாக எனக்கு செய்கிற தேவன், அவர் வல்லமையுள்ளவர், எனக்குள்ளாக வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன். இதை விட ஒரு மனிதனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, இயேசுவை தேவனை நம்பின மனிதனுக்கு இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்க முடியும்? நான் நினைக்கிறதுக்கும் மேலாக, நான் எண்ணுவதற்கும் மேலாக எனக்கு அதிகமாக செய்யக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு. அடுத்ததாக, அவர் என்னை மேற்கொள்ளும்படியாக செய்கிறார். He is able to make me to overcome. என்னை மேற்கொள்ள செய்கிறார். எதிலிருந்து மேற்கொள்ள செய்கிறார்? பிலிப்பியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்படின்னா அர்த்தம், இந்த உலகத்தினுடைய பாவங்களை நான் மேற்கொள்ளுகிற ஒரு ஜீவியத்தை தேவன் நமக்கு தருவார். நான் உங்கள் மேல் சுத்த ஜலத்தை தெளிப்பேன், உங்களுக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்து நான் உங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுப்பேன், நவமான இருதயத்தை கொடுப்பேன். உங்கள் இருதயத்துல புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன். அந்த ஆவி உங்களை என்னுடைய கற்பனைகளின்படி நடக்க செய்யும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி விதமாக சொல்லுகிறார்,
அவர் நம்ம மேல் அந்த சுத்த ஜலத்தை தெளித்து நமக்கு புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தையும் நவமான ஆவியும் நம்மிடத்துல வைத்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும்படியாக செய்து இந்த உலக வாழ்க்கையிலே உலகத்தையும் பாவத்தையும் அசுத்தத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு ஜெயம் கொள்ளுகிற ஜீவியத்தை அவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். அந்த தேவனிடத்துலதான் யூதா சொல்லுகிறார், நீங்களும் நானும் நம்முடைய அந்த பரிசுத்தமான விசுவாசத்துல நம்மை காத்துக் கொள்வதற்கு நாம் போராட வேண்டும். நாம் நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு போராட வேண்டும் என்று யூதா சொல்கிறார். அடுத்தபடியாக அவர் நமக்கு செய்கிற காரியம், he is able to save me till the last. ஏதோ கொஞ்ச நாள் கிடையாது, பாதியில விட்டு போறவர் கிடையாது, கடைசி நாள் வரைக்கும். நான் இந்த உலகத்துல என்னுடைய ஜீவன் விடுகிற நாள் வரைக்கும், என்னுடைய நாசியில சுவாசம் நின்று போகிற நேரம் வரைக்கும் அவர் என்னை காக்க வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் நிறுவம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் நிறுவம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு பாருங்க. தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் என்ற இடத்துல உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நான் தூங்கினாலும் அவர் என்னை தூங்காமல் பாதுகாக்கிறவர். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும், முற்றும் முடிய என்னை ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்னைக்கு நாம நாளை குறித்து பயப்படுறோம், எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு பயப்படுறோம், என்ன ஆகுமோன்னு பயப்படுறோம். ஒரு பயமும் தேவையில்லை. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த விசுவாசத்துல நீங்களும் நானும் உறுதியோடு அவரையே நம்பி, அவரையே பற்றி கொண்டு, அவரையே நோக்கி பார்த்து உறுதியா இருப்போமானால் நம்மை முற்றும் முடிய ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எது வரைக்கும்? அந்த நாள் வரைக்கும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இவ்விதமாக பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். அதனால எனக்கு வரக்கூடிய பாடுகள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அனுபவிக்கிறேன், இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. இந்த பாடுகள் நிமித்தம் நான் வெட்கப்படுகிறதில்லை, நான் சோர்ந்து போகிறதில்லை. ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் யார் ஆராதிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அவர் என்னை மரண பரியந்தம் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு அவரை அறிந்திருக்கிறோம்? பவுல் சொல்கிறார், நான் இன்னாரை ஆராதிக்கிறேன் என்பதை விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை அந்த நாள் வரையும் என்னை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். எந்த நாள்? அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நான் நிற்கப்படுகிற அந்த நாள் வரைக்கும், தேவனை முகமுகமாய் சந்திக்கிற அந்த நாள் வரையில் என்னை காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை நான் காத்துக்கொள்வதற்கு எந்த திட்டமும் நான் செய்ய வேண்டியதில்லை, எந்த காரியத்தையும் நான் செய்ய வேண்டியதில்லை. அவரை நம்பும் போது, அவருடைய விசுவாசத்தில் என்னை காத்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய அன்பில் நான் நடக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியில நான் வாழும் போது என்னை அவர் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக. எப்பேற்பட்ட ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய நன்மை, எத்தனை
இத்தனை பணம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் நாம் வைத்திருக்கிற பொண்ணோ பொருளோ பதவியோ அதிகாரமோ கொடுக்கவே முடியாது. அவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு இத்தனை நன்மைகள் எல்லாம் இலவசம், எல்லாம் இலவசம். நீங்க சொல்லலாம், பிரதர் எனக்குள்ள நிறைய பலவீனங்கள் இருக்கு பிரதர், நான் விசுவாசிக்கிறேன், நிறைய நேரம் விழுந்துடுறேன், தெரிஞ்சும் விழுந்துடுறேன், என்னால முடியல பிரதர். அன்பானவர்களே, அதுதான் நாம் வாசித்தோம். வழுவாமல் நம்மை காக்கிறவர், நம்மை வழுவாமல் காப்பவர். அந்த விசுவாசத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டோம்னா போதும். தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொண்டால் போதும். பரிசுத்த ஆவியில நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய மாம்சத்துல எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் நம்மை அவர் வழுவாமல் விழுந்து போகாமல் நம்மை காப்பார். He is able to keep you from falling. நாம் விழுந்து போகாதபடிக்கு நம்மை அவர் காக்கிற தேவன். கவலைப்படாதீங்க. அந்த நாள் வரைக்கும் நான் எப்படி இருப்பேனோ, அந்த நாள் வரைக்கும் என்னை யார் நடத்துவாங்களோ பயப்பட வேண்டியதில்லை. இந்த விசுவாசத்துல, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நீங்கள் உறுதியாய் உங்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் நடப்பீர்களானால் அந்த நாள் வரைக்கும் பாதுகாக்கிறது அவருடைய பொறுப்பு. அவர்தான் சொல்ற, அந்த நாள் வரைக்கும் அவர் என்னை காப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். பொறுப்பு அவர் மேல போய்கிறது, பாரம் அவர் மேல போய்விடுகிறது. என்ன நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவரையே நோக்கி பார்த்து அவரையே பற்றி கொண்டு இந்த விசுவாச வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழும்போது அவர் என்னை வழுவாமல் காக்க வல்லவராக. இந்த உலகம் என்னை கைவிடலாம், நான் நம்பினவர்கள் எல்லாம் கைவிடலாம், நீங்க நம்பி இருக்கிற அத்தனை காரியங்களும் ஒரு நாள்ல தோத்து போகலாம். ஆனால் ஒரு நாளும் இந்த வேத வசனங்கள் தோத்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வாயின் வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போகாது என்று சொன்ன தேவன் உங்களையும் என்னையும் அந்த அவருடைய சந்நிதியில மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிறுத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய், அவர் மகா வல்லமை பொருந்தின தேவன். அதனாலதான் யூதாஸ் சொல்கிறார், இந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் போராட வேண்டும். ஏனென்றால் உங்களிடத்துல என்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது மகா பரிசுத்தமானது, மகா பரிசுத்தமானது. அதை துவக்கினவரும் அவர்தான், அதை முடிக்க போகிறவரும் அவர்தான். அதனால மரணத்தை பற்றியோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கொள்ளை நோய் பற்றியோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விசுவாசிக்கு அந்த பயம் இல்லை. ஏனென்றால் என்ன அழைத்த தேவன், என்னிடத்துல விசுவாசத்தை துவக்கினவர், எப்ப முடிக்கணும்னு நினைக்கிறாரோ அவர் அப்ப முடிப்பார். அந்த நாள் வரைக்கும் என்னை வழுவாமல் காப்பதற்கு, முற்று முடிய என்னை ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய சோதனை நேரத்தில் அவர் எனக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரும் சோதிக்கப்பட்டதுனால என்னுடைய சோதனை காலத்துல அவர் எனக்கு உதவி செய்வார், என்னை பூரண சமாதானத்தோடு நிரப்புவார், என்னை ஜெயம் கொள்ளவர்களாக மாற்றுவார், என்னுடைய கால்களை ஸ்திரப்படுத்துவார், கடைசி வரையும் என்னை காத்துக்கொள்ள வல்லவரார். அன்பானவர்களே, அந்த தேவன் சொல்கிறார், வழுவாதபடி நம்மை அவர் காக்க. இந்த தேவனை நாம் பற்றி கொள்வோம். நம்முடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நிலைமையா இருந்தாலும், இந்த பரிசுத்தமான விசுவாசத்துல நம்மை காத்துக் கொள்வோம். தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த மகா பெரிய விசுவாசம் ஆண்டவரே, அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் கட்டப்பட்ட அந்த அஸ்திபாரத்தின் மேல நாங்களும் கட்டப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு மாளிகையாக எங்களை மாற்றுவதற்கு இசைவாய் இணைக்கப்பட்டு அவருடைய வீடாக நாங்கள் சேர்த்து கட்டப்படுகிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சாக்கியம். குறை உள்ளவர்கள், பலவீனர்கள், சத்துருக்களாயிருந்தவர்கள், பாவிகளாயிருந்தவர்கள், துரோகிகளாயிருந்த எங்களை ஆண்டவரே அப்படிப்பட்ட அஸ்திபாரத்தின் மேலே மூளை கல்லாயிருக்கிற கிறிஸ்து என்கிற அந்த பரிசுத்தமான அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்படும்படியான சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே.
இந்த அஸ்திபாரத்துல நாங்கள் தொடர்ச்சியாக உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறதுக்கு கிருபை தான். ஏனென்றால் நீர் எங்களை வழுவாமல் காக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே இருக்கிறீர், இன்றைக்கும் இருக்கிறீர். நீர் ஜீவனோடு இருக்கிறீர். எங்களுக்காக பரிந்து பேசுகிறீர். எங்களுக்காக மன்றாடுகிற தேவனாய், எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய், எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் இந்த விசுவாசத்தை விடாதபடி உறுதியா இதை பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை தார். இந்த அன்பான மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்தும். பரிசுத்த ஆவியிலே ஜெபிக்கும்படியாக செய்யும். தேவனுடைய அன்பிலே நடக்கும்படியாக செய்யும். தேவனுடைய இரக்கத்துக்காக காத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்க செய்யும். ஆண்டவரே, அதே நேரத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களை உம்மிடத்துல கொண்டு வரக்கூடிய அந்த ஆத்துமா ஆதாயம் செய்யக்கூடிய ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே விசேஷமாக இந்த கடைசி நாட்களில ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அந்த பாரத்தை நீர் கொடுத்தரணும். ஆத்தும பாரத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் நடத்தி ஆசீர்வதியும். அப்பொழுது நீர் எங்களை வழுவாமல் காத்து உம்முடைய மகிமையின் சன்னிதானத்திலே எங்களை மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நிறுத்துவதற்கு நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதத்துக்காக நன்றி. அந்த நாள் வரை நீர் எங்களை காக்க வல்லவராக இருக்கிறீர். உமக்கு எல்லா கனமும் மகிமையும் செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வல்லமையும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஈழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும், இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும், இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். சிற்சில வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரே, உனக்கென்றும் அளிப்பவரே. காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரநடைக்கலமாயிருந்தார். ஆதரவாய் பல ஆண்டுகளில் பரநடைக்கலமாயிருந்தார். காதலுடன் அவர் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார். தரித்தார் தரித்தார் தரித்தார், பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்கா
மனமே காத்திடுவார்.